அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல் கிளாஸில் திருநாவுக்கரசருடைய பதிகம் பார்த்தோம். அடுத்து நமக்கு பகுதியாக இருக்கக்கூடியது சுந்தரருடைய திருவையாற்று பதிகம். முதலில் சுந்தரருடைய வரலாறு பார்த்துக்குவோம். சுந்தரர் திருமுனைப்பாடி என்னும் நாட்டில் சடையனார் இசைஞானியார் என்னும் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஆரூர் ஆகும். ஒரு நாள் சுந்தரர், அதாவது ஆரூரர் ரோட்டில் விளையாடுறத பார்த்துட்டு நரசிங்க முனையனார் என்னும் குறுநில மன்னர் சுந்தரர் அதாவது ஆரூரர் தத்து எடுத்து மன்னன் மகனாக வளர்க்கப்படுகின்றார். அதன் பிறகு வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து 16 வயதில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் திருமணம் செஞ்சுக்கிறார். கணிகர் குலத்து பெண்ணான பறவை நாச்சியார் மீது கொண்ட காதலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா பறவை நாச்சியாரை திருமணம் செஞ்சுக்கிறார். இந்த பறவை நாச்சியாருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட காதலுக்கு காரணம் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத அவரே ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. பறவை என்னும் என் காதலிக்கும் எனக்கும் பற்றாக உள்ள பெருமானே, என்னுடைய சிவபெருமானே என்று பாடியுள்ளார். சுந்தரர் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், 12,000 பொன்னை மணி முத்தாற்றில் போட்டு கமலாலயத்தில் எடுத்தார். அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலயம் குளம் இருக்குது பார்த்தியா, அந்த கமலாலயம் குளத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த 12,000 பொன்னை இங்கே கமலாலய குளத்தில் எடுக்கிறாரு. அடுத்து இவர் பொருட்டு காவிரி ஆறு 2 கூறாக பிளந்து நின்றது. அதாவது இந்த குளத்தில் முத்து எடுக்க வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே காவிரி ஆறு 2ஆக பிளந்து நின்றது. திருப்புகலூரில் தலையில் வைத்த செங்கக்கல் தங்க செங்கக்கல்லாக மாறியது. வாழ்நாள் முழுவதும் திருமண கோலத்தையோடைய வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய சுந்தரர் ஆவார். 16 வயதில் திருமணத்தன்று இறைவனே நேரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சுந்தரருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி ஆட்கொள்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஓலையை கையில் காட்டி ஆட்சி, ஆணவம், அயலார், காட்சி என்னும் 3 வகை சான்றுகளோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய திருமணத்தில் கூடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் காமிச்சு சுந்தரர் எனது அடிமை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிறாரு. தன்னை அடிமை என்று கூறியது இறைவன் தான் என்பதை தெரிந்து கொண்ட சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா பித்தா என்று கோபித்து பாடுகின்றார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளம் எத்தா நான் மறைவதோ நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை என்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடியவர் சுந்தரர். இருகண் பார்வை இழந்தவர். ஒரு கண்ணை காஞ்சியிலும் திருவாரூரில் மற்றொரு கண்ணை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர் ஆவார். அவிநாசியில் இருக்கக்கூடிய முதலை உண்ட பாலகனை கரைவாய் முதலை பிள்ளை தர சொல்லும் காலனையே என்று ஒரு பாடல் பாடி அந்த பிள்ளையை உயிரோடு மீட்டவர் நம்முடைய சுந்தரர். சேரமான் பெருமாள் நாயனரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கைலாயம் சென்றார். இவர் 81 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. 81 ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் கடைசியாக கைலாயம் சென்றுதான் சிவபெருமான் இவருக்கு முத்தி கொடுத்தார். மன்னர் மகனாக அனைத்து இன்பங்களையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி இறைவனே இவரை தடுத்தாண்டு கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கை இன்பமெல்லாம் எனக்கு போதும், இனிமே எனக்கு இறைவன் தான் ஒரே கதி என்று சொல்லி அவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டுனா, வாழ்வதாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல், பசி நோய் செய்து பரிதான் தாளாது அறம் செய்மின் தடங் கண்ணான் மலரேனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதரம் எனிரே என்று பாடக்கூடிய மனப்பக்குவத்தை உண்டாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர். அதாவது இன்ப வாழ்வு இனிமேல் போதும், எனக்கு இனிமேல் துறவற வாழ்வு தான் வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர் ஆவார். சுந்தரருக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புத்தூர் சங்கட கவி சிவாச்சாரியார் மகளை மணக்கும் போது இறைவனே முதியவர் வடிவில் நேரில் ஆட்கொண்டதனால் வன் தொண்டர் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவனோடு தோழமை உறவு பூண்டிருந்ததனால் இவர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகின்றார். சேரமான் பெருமாள் நாயனாரின் நண்பராக இருந்ததால் சேரமான் தோழர் என்று அழைக்கப்படுகின்றார். திருநாவலூரில் பிறந்ததால் திருநாவலூரார் என்னும் பெயரை பெற்றவர்.
சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையே பெரிய புராணத்திற்கு அடிப்படையான காரணம். இந்த 12 திருமுறைகளில் லாஸ்ட்டாக 12வது திருமுறையாக வரக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை எழுதியவர் வந்து சேக்கிழார் தான். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் தோன்றுவதற்கு காரணமே சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற ஒரு நூல் தான் அடிப்படை காரணமாகும். 81 வயது வரை வாழ்ந்தார். பறவையாரை காதல் திருமணம் புரிந்து கொண்ட பின்னர் வேளாளர் குலர் பெண்ணான சங்கிலி நாச்சியாரை வந்து 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். அதனால தான் திருவாரூரில் பார்த்தோம்னு சொன்னால் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு திருவாரூரில் நடக்கும். ஏன்னா திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஆரூரன் மீது ரொம்ப பற்றுடையவர் சுந்தரர் அப்படிங்கிறதுனால காடவர் கோன், கலர்ச்சிங்கர், நந்திவர்மன் பல்லவன், 2ஆம் நரசிம்மன், நந்திவர்ம பல்லவன் 2ஆம் நரசிம்மன், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியும் 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியும் ஆகும்.